இந்த கோவானூர் முருகன் கோயில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. கோவானூர் முருகன் கோயில் என்று அமைந்திருக்க இடத்திலே சரவண பவ என்ற ஒரு அட்சரத்தை போட்டார். அகத்தியர் தமிழ் கடவுள். அந்த தமிழையே வேதமாக வாழ்ந்து உயிர் மூச்சாக வாழ்ந்து கொண்டு இருப்பவர் அகத்தியவர். அதில் தவம் செய்ததாக சொல்லப்படுகிறது. உடனே பாண்டிய மன்னன் அந்த இடத்தில் போய் அகத்தியர் வழிபட்ட இடத்திலே அந்த கோவானூருக்கு அற்புதமான ஒரு முருகன் ஆலயத்தை, அங்கே சிவனும் இருக்கிறார், காசி விஸ்வநாதர் என்று சிவன் ஆலயமும் இருக்கிறது. அங்கே ஒரு நாளி கிணறு என்று ஒன்று இருக்கிறது. அந்த நாளி கிணறு தண்ணி அள்ள அதை வந்துக்கிட்டே இருக்குமா. அதாவது வற்றாத கேணி. சுற்று 18 கிராமம்னு சொல்லக்கூடிய அளவில் தேரோட்டம், ரொம்ப சிறப்பாக திருவிழாக்கள், அற்புதமாக திருவிழாவெல்லாம் நடந்திருக்கு கோவா. அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த புண்ணிய சேத்திரந்தேன் அந்த கோவானூர் முருகன் கோயில். அங்கே இடைக்காடு ஒரு சித்தர் அந்த பொட்டலில் தவம் பண்ணி ஒரு அம்மனை அங்கே ஸ்தாபிச்சிருக்கிறார், குண்டுமணி அம்மன். அந்த கோவானூர் பொட்டலிலே குண்டுமணி அம்மன் சன்னதியில் சாகா மூலிகை வளருதடி பெண்ணை சாய்ந்து பெண்ணை கும்மியடின்னு சொல்லி இடைக்காட்டூர் சித்தர். அங்கே சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பூநீர்னு ஒன்று பொங்கி வரும், ஒரு உப்பு மாதிரி. அது ரசமணி கட்டுறது. காலத்தையும் உணரக்கூடிய பவர் அந்த உப்புக்கு உண்டு. ரசமணிக்கு கட்டக்கூடியது, நோய் நொடிகளை விளக்கக்கூடியது. கேரளாவில் இருந்து எண்ணற்ற பேர்கள் வருவாங்க. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அங்கே பார்த்தோம்னா ஒரு ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க. 12 மணிக்கு சந்திரன் உச்சத்துக்கு வர மேலே அந்த மண், அந்த கோவானூர் பொட்டலில் அந்த ஒவ்வொரு மண்ணு தான், அந்த ஒவ்வொரு மண் அதில் இருந்து அந்த பூநீர்னு சொல்லி வெள்ளை வெள்ளேன்னு அப்படி பொங்கி குருத்து மாதிரி பொங்கு வரும். அதை நிறைய பேர் மருத்துவர்கள், கேரளாக்காரவர்கள், மாந்திரிகத்தில் இருக்கிறவங்க எல்லா பேர் அந்த மண்ணை எடுப்பாங்க. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த குண்டுமணி அம்மன் சன்னதியும் சரி, இந்த கோவானூர் முருகன் கோயிலும் சரி. அப்படியே அது அகத்தியர் வழிபட்ட ஒரு புண்ணிய சேத்திரம் தான் இந்த கோவானூர் முருகன் கோயில். எண்ணற்ற மகான்கள், ரிஷிகள், ஞானிகள், 1000 கண்ணுடைய நாயகி அம்மன், வெட்டுடைய காளியம்மன், அப்புறம் திருவெற்றியூர் பாகம்பெரியாள், இப்படி பார்த்தால் எண்ணற்ற ஆலயம். திருக்கோஷ்டியூர், அங்கே இரணியனை வதம் செய்ய அங்கே எடுத்த இடம். ரோகிணி நட்சத்திரத்திலே அஷ்டமி திதியிலே கிருஷ்ண பெருமான் பிறந்து அங்கே கம்சனை வதம் செய்த இடம். அற்புதமான புண்ணிய சேத்திரம் இந்த சிவகங்கை சீமை. அந்த சிவகங்கை சீமையிலே இந்த கோவானூர் முருகன் கோயில் அற்புதங்கள் நிகழக்கூடிய ஒரு அற்புதமான இடம். எண்ணியது எண்ணியபடி, நினைத்தது நினைத்தபடி, அனைத்து காரியங்களையும் வெற்றியாகுவதற்கு, திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் உடனே நடக்க, குழந்தை இல்லாதவர்களுக்கு உடனே குழந்தை பேர் உண்டாக்க, அந்நிய தேசத்திலே வெளிநாட்டிலே பிரச்சனையிலே இருக்கக்கூடியவர்கள் பிரச்சனை தீர, இப்படி எண்ணற்ற பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய அற்புதமான இடம் கோவானூர் முருகன் கோயில். சிவகங்கையிலே இருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கிறது இந்த கோவானூர் முருகன் கோயில். அருகாமையிலே குண்டுமணி அம்மன் சன்னதி இருக்கிறது. அற்புதமான ஒரு ஆலயம். அனைவரும் சென்று வழிபாடு செய்யுங்கள். முத்தை தருபத்தி திருநகையத்தி கிரசத்தி சரவண முத்து குருவித்து குருபர என போதும் முட்கட்பரமத்த சுருதியில் முப்பட்டது கற்பி திருவரு 30 தமரர் மடிபேன 10 தலைதக்க கணிதொரு ஒத்தை கரிமத்தை பொருந்தொரு வட்ட பகல் வட்ட திரியில் இரவாக